ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் நடத்திட்டு வர்றவங்க ஒருத்தவங்களோட ஒரு முதியவர் ஒருத்தர் இங்கே வந்து வந்துட்டு இருந்தார். இங்கே எனக்கு தெரியும், கண்ணாடிக்காரன்னு சொல்லுவாங்க. 95 வயது அப்போவே, இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அவர் வந்து இங்கே வந்தாருன்னா வாரம் வாரம் வந்து கார் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக இங்கே வருவாங்க. வரும்போது 2 பேர்த்தையாவது உட்கார வச்சு பாபாவோட அருமையை வந்து சொல்லாமல் போக மாட்டாங்க. பாபா வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. என்ன வாக்குன்னு சொன்னாக்கா, அவங்களோட பாட்டி, அந்த பெரியவரோட பாட்டி வந்து சின்ன 30 வயசாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டார். அவங்களுக்கு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசில் ஒரே ஒரு பையன்தான் வந்து இருந்திருக்காரு. அப்போ வந்து அழுதுருக்காங்க அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில். பாபா வந்து உயிரோடு இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள்லாம் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இறந்து போயிட்டாரு, நீங்கள்லாம் ஆண்டவன்கிட்ட கேட்காம விட்டீங்களே அப்படின்னு அழும்போது, அப்போ வந்து ரொம்ப சாதாரண நிலைமையில் கஷ்ட நிலைமையில் இருந்த குடும்பம் அவங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உன் கழுத்து புருஷன் தான் போயிட்டான், உன் வயிற்று புருஷன் 7 தலைமுறைக்கு கொடி கட்டி பறப்பான்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. இன்றளவும் வந்து கப்பல் கம்பெனி சென்னையில் வந்து கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபா முதலீட்டில் வந்து இன்றளவு இப்போ 6வது தலைமுறையை சேர்ந்தவர் வந்து அந்த கப்பல் கம்பெனியை நிர்வகிச்சுட்டு வர்றாரு. கொடி கட்டி பறக்கிறது கப்பலில் தான்.